அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 10, 11ஆம் தேதி, 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது பாரத ரத்னா விருதினை பெறுபவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலைஞர் கருணாநிதி. சரண் சிங், பி.வி. நரசிம்மராவ், எம்.எஸ். சுவாமிநாதன் இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா தற்போது பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட இருக்கு. பாரத ரத்னா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து 3 பேருக்கு வந்து விருது வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த பாரத ரத்னா விருது பார்த்தீங்கன்னா 1954 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து இந்த பாரத ரத்னா விருதுகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53ஆக வந்து உயர்வா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து யார் யாருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 5வது பிரதமர். இவருடைய பிறந்தநாள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விவசாயிகள் தினமா வந்து நம்ம கொண்டாடப்படுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23. அதே விபி நரசிம்மராவ் இவர் வந்து 1971 ஆந்திர முதல்வராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5 பேருக்குமே வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்படுறது இதுதான் முதல் முறை. இந்த விருதை வந்து யார் வந்து பரிந்துரைக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர். இவர் வந்து ஏழைகளின் நாயக்கன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலே. அதே எல்கே அத்வானிக்கு வந்து இந்த ஆண்டு தான் வந்து பாரத ரத்னா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 1954 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து பாரத ரத்னா விருது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 3 பேர் வாங்கியிருக்காங்க. ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 1954 பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரயில் பாதைகளில் ஏற்படும் ஏனைய உயிரிழப்பை தடுப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து யானைகள் உயிரிழப்பை வந்து தடுப்பதற்காக ரயில் பாதைகள் வந்து ஏற்படும் யானைகள் உயிரிழப்பை தடுப்பதற்காக வந்து ஏஒய். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக யானைகள் தினம் எப்போ வந்து கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. அதே தமிழ்நாட்டில் வந்து யானைகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 2961 வந்து இருக்கு. புலிகள் திட்டமும் யானைகள் திட்டமும் வந்து இணைத்து பார்த்தீங்கன்னா புலிகள் மற்றும் யானைகள் திட்டப்பிரிவு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து அசாமில் வந்து ஒரு திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டம் கஜா கோதா. இது வந்து அசாமில் வந்து செயல்படுத்தியிருக்கு. அசாமின் காசிரங்க தேசிய பூங்காவில் வந்து கஞ்ச் உத்சவ் யானைகள் திருவிழா வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு வந்து நம்ம வந்து எப்போ ஏற்றுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 2010 இதில் தான் ஏற்றுருக்கோம். கர்நாடகாவில் வந்து அதிகமாக யானைகள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து அதிகமாக யானைகள் வந்து ரயில் அடிபட்டு தான் வந்து இறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விவசாயிகளுக்கான நிதிஷ் என்ற கருவியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகார். பீகார் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும் ஐஐடி பாட்னாவும் இணைந்து தான் வந்து விவசாயிகளுக்கான நிதிஷ் என்ற கருவி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கும் மின்னல், வெள்ளம், வெப்ப அலைகள் மற்றும் குளிர் அலைகள் குறித்து பயனாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிக்கிற வகையில் தான் இந்த நிதிஷ் என்ற கருவியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 96,88,21,929. நெக்ஸ்ட், உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. இப்போ தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது 2024ஆம் ஆண்டிற்கானது. இதுல இந்தியாவில் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு 96,88,21,929 பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த தேர்தலை விட பாத்தீங்கன்னா 6% வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக பாத்தீங்கன்னா 2 கோடி இளம் வாக்காளர்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா உலகிலேயே வந்து அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாக வந்து இந்தியா வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய பழங்குடியினர் திருவிழாவானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. தேசிய பழங்குடியினர் திருவிழா பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து நடைபெற இருக்கிறது. கட்டுடல் இந்திய இயக்கத்தின் பிராண்ட் அம்பாசிடர் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர குமார் யாதவ்.
இப்போ நரேந்திரகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கட்டுடல் இந்திய இயக்கத்தின், அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா மூவ்மெண்ட், இதில் வந்து பிராண்ட் அம்பாசிஸ்டரை வந்து நியமனம் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரகுமார் யாதவ். நெக்ஸ்ட், பஞ்சு மிட்டாய் சேர்க்கப்படும் வேதிப்பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோடமைன் பி. தற்போது பஞ்சு மிட்டாய்க்கு வந்து புதுச்சேரி வந்து தடை விதித்திருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயில் வந்து கலர் கூட்டுவதற்காக வந்து ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள் வந்து சேர்க்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போது வந்து புதுச்சேரியில் வந்து இந்த பொருளுக்கு வந்து தடை அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதுன் நிசங்கா. இப்போ இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து எதிராக வந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வந்து பதுன் நிசங்கா வந்து 210 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதுன் நிசங்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அனைத்து விதி கிரிக்கெட்டிலும் பார்த்தீங்கன்னா 100 போட்டிகளுக்கு மேல் விளையாடக்கூடிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரிக்கெட் போட்டியிலும் வந்து 100 ஆட்டங்களுக்கு மேல் வந்து பங்கேற்ற முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனை வந்து படைத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். உலக அளவில் இந்த சாதனை புரிந்த 3வது வீரரை வந்து யார் திகழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். விராட் கோலி, ராய்ஸ் டெய்லர். ஸோ 3வதா யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். நெக்ஸ்ட், கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தினம் வந்து எப்போ வந்து கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9. முக்கியமாக தமிழ்நாடுன்னு குறிப்பாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் அனுசரிக்கப்படும் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 10. பிப்ரவரி 10 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து ஆண்டுக்கு இருமுறை வந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தினம் என்னென்ன நாள்னா பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உலக பருப்பு தினம் அனுசரிக்கப்படும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? நெக்ஸ்ட், உலக பருப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 10. ஸோ பிப்ரவரி 10 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக பருப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பள்ளி போக்குவரத்து தன் ஆர்வலர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளி போக்குவரத்து தன் ஆர்வலர் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 9 சென்னையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளை சுற்றி போக்குவரத்து நெரிசல் விபத்துகளை வந்து குறைப்பதற்காக தான் வந்து உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கன்னு பார்க்கலாம். போதைக்கு வந்து அடிமையாக குழந்தைகள் வந்து இருக்காங்களே அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மறுவாழ்வினை வந்து அளிக்கிறதுக்காக வந்து மறுவாழ்வு மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி இந்த மாவட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா இலவச எண் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 44 6. நெக்ஸ்ட், விளையாட்டிற்கான இடஒதுக்கீடை எந்த ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் ஐஐடி. இப்போ மெட்ராஸ் ஐஐடி வந்து விளையாட்டிற்கான இடஒதுக்கீடை அறிமுகம் செய்துள்ளது. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து விளையாட்டிற்கான இடஒதுக்கீடு செய்த முதல் ஐஐடி என்ற பெருமை பெற்றுள்ளது. U19 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. U19 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து எங்கு நடைபெற்றதுன்னா தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு. ஆஸ்திரேலியன் அணி பார்த்தீங்கன்னா 4வது முறையாக வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்குது. இந்தியா வந்து 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இதில் ஆட்ட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மச்லி பியர்மேன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஆட்ட நாயகன் என்ற பட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், பல்கேரியாவில் நடைபெற்ற டேஸ் ஏஎஃப்சி
ஸ்ரேரஞ்சா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75. இப்போ ஏஎஃப்சி ஸ்டேட் ரெஞ்சா சர்வதேச குத்து போட்டி வந்து எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில் நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 51 பிரிவில் வந்து அமித் பங்கால் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. 57 கிலோ பிரிவில் வந்து சச்சின் வந்து தங்கம் வென்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 12. அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 11. ஸோ பிப்ரவரி 11 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தலைமைத்துவத்தில் பெண்கள் மற்றும் பெண்கள் நிலைத்தன்மைக்கான புதிய சகாப்தம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இதுக்கான துணை கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியலை வந்து சிந்தியுங்கள், அமைதியை வந்து சிந்தியுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய உற்பத்தி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 12. ஸோ பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய உற்பத்தி கவுன்சில் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1958 பிப்ரவரி 12 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சிவப்பு கை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 12. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 சிவப்பு கை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து போர்களில் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுவதை வந்து தடுக்கவும் அதனை வந்து பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு எழுந்துடைக்கிறதுக்காகவும் வந்து அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கை தினம் தான். இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். சென்னையில் வந்து ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் போட்டி வந்து நடைபெற்றது. இந்த போட்டியில் வந்து சுமித் நாகல் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. இது வந்து 5வது முறையாக வந்து ஏடிபி சேலஞ்சர் பட்டத்தினை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏஎஃப்சி ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து எங்க நடைபெற்றதுன்னா கத்தாரில் நடைபெற்றது. இது வந்து கத்தார் அணியாதும் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் அணியை வந்து வென்று 2வது முறையாக வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு. யூபிஐ வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கட்டண முறையை வந்து யூபிஐ வந்து இலங்கை, மொரிசியஸ் நாடுகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. யூபிஐக்கு என்ன தமிழ்ல ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம். நெக்ஸ்ட், பிப்ரவரி 8, 10 வரை பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நந்தம்பாக்கத்தில் வந்து பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தற்போது பாரத ரத்னா விருதினை பெறுபவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி. ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்பை தடுப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. விவசாயிகளுக்கான நிதிஷ் என்ற கருவியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார். இந்தியாவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 96,88,21,929. உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. தேசிய பழங்குடியினர் திருவிழாவானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி புதுடெல்லி. கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர குமார் யாதவ். பஞ்சு மிட்டாய் சேர்ப்பதில் வேதிப்பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோடாமைன் பி. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதுன் நிசங்கா. அனைத்து வித கிரிக்கெட்டிலும் 100 போட்டிகளுக்கும் மேல் விளையாடிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டேவிட் வார்னர். தேசிய குடற்புழு நீக்க தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 10. உலக பருப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 10. பள்ளி போக்குவரத்து தன் ஆர்வலர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. விளையாட்டிற்கான இடஒதுக்கீடை எந்த ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் ஐஐடி.
U19 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. பல்கேரியாவில் நடைபெற்ற டேஸ் AFC ஸ்டேரஞ்சா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75வது. அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 11. தேசிய உற்பத்தி திறன் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 12. சிவப்பு கை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 12. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.